உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காணத் தவறாதீர்கள். அண்மைச் செய்தி. நீலகிரி மாவட்டம் கூடலூரில் மக்களை பெரும் அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கி வந்த புல்லட் யானைக்கு மயக்க ஊசி செலுத்தப்பட்டிருக்கிறது. கால்நடை மருத்துவர்கள் மயக்க ஊசி செலுத்தி இருக்கின்றனர். இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுரேஷ் இணைப்பில் இணைக்கிறார். சுரேஷ், தற்போது அங்கு புல்லட் யானையை பிடிப்பதற்கு எந்த மாதிரியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது? தற்போது அங்கு என்ன நடக்கிறது, விவரிங்க. வணக்கம். நீலகிரி மாவட்டம் கூடலூரை அடுத்துள்ள பந்தலூர் தாலுகாவிற்கு உட்பட்ட பகுதிகளில் புல்லட் என்ற யானை நாள்தோறும் வீடுகளை உடைத்து வந்தது. குறிப்பாக இதுவரை 35 மேற்பட்ட வீடுகளை உடைத்து உள்ள நிலையில் யானையை பிடிப்பதற்காக மக்கள் தொடர்ந்து போராட்டம் நடத்தினர். இந்த நிலையில் அந்த யானையை பிடிப்பதற்காக முதுமலை புலிகள் காப்பகத்திலிருந்து பொம்மன் மற்றும் சீனிவாசன் என 2 கும்கி யானைகள் வரவழைக்கப்பட்டன. அந்த 2 யானைகளில் ஒரு யானையான பொம்மனுக்கு திடீரென இன்று மதம் பிடித்தது. அந்த யானை தற்போது சிங்கான பகுதியில் பாதுகாப்பாக கட்டி வைக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் மாற்று ஏற்பாடாக முதுமலையிலிருந்து விஜய் என்ற கும்கி யானை வரவழைக்கப்பட்ட நிலையில் அந்த சீனிவாசன் மற்றும் விஜய் என்ற கும்கி யானைகள் உதவியோடு மூலக்கடை பகுதியில் புதரில் இருந்த யானையை மரத்திலிருந்து கால்நடை மருத்துவர் ராஜேஷ் ஒரு மயக்க ஊசி ஒன்று செலுத்தினார். குறிப்பாக அதிநவீன தெர்மல் ட்ரோன் கேமரா வைத்து புலி, சிறுத்தை போன்ற வனவிலங்குகளின் சத்தத்தை எழுப்பி அந்த யானையை சாலை ஓரங்களில் தற்போது கொண்டு வரும் முயற்சியில் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். தற்பொழுது ஒரு மயக்க ஊசி செலுத்தப்பட்டுள்ள சூழ்நிலையில் மேலும் ஒரு மயக்க ஊசி செலுத்துவதற்காக கால்நடை மருத்துவர் கலைவாணன் தலைமையில் வனத்துறையினர் சாலை ஓரத்தில் தயாராக இருக்கும் நிலையில் அந்த யானையை பிடித்து இன்று இரவு முதுமலை புலிகள் காப்பக அடர்ந்த வனப்பகுதிகள் கொண்டு செல்லப்படும் என வனத்துறையினர் தற்பொழுது தகவல் தெரிவித்துள்ளனர். தகவல்களுக்கு நன்றி சுரேஷ். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.